அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ காலையில் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டு இப்போ தான் வந்து தீனி போடலான்ட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்த நேரத்தில் ஒரு 5 குஞ்சு பக்கம் வெளியே வந்துருச்சு. வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுங்களுக்கு இங்கிட்டு போக தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே போய் சிக்க வேண்டியது. இந்நேரம் வரைக்கும் ஒருத்தி போய் சிக்கினா. இப்போ தான் கஷ்டப்பட்டு எடுத்து விட்டேன். இப்போ அடுத்தவ போயிட்டா. வா வாங்கிட்டு போ போய் சிக்கிக்கிறது, அதில் போய் சிக்கிக்கிறது. எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்படி உள்ளார வந்து வா 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 உள்ள வா. போ உள்ள போ. உள்ள போகிறதா போயிரு. போ உள்ள போ. கேமியான்னு கத்திக்கிட்டு இருக்காது. வரவும் மாட்டேங்குது. இங்கே உள்ளார இவங்களுக்கு தீனி போடலான்ட்டு வந்தேன்னா அப்படியே அந்த டயரை பார்த்தா 3 முட்டை கின்னிக்கோழி முட்டை இருக்குது. ரைட்டு, ஆமாம், நேற்று 2 இருந்துச்சு, இன்றைக்கோடு சேர்த்து 3 முட்டை. ஆனால் இதில் ஒரு குடி முட்டை மாதிரி முட்டைக்காண்டு ஒரு முட்டை இருக்குது. இது யார் போட்டு வச்ச முட்டைன்ட்டே தெரியல. இந்த சைஸ் தான் இருக்குது. முட்டை சைஸே இவ்வளோதான் இருக்குது. யார் இவ்வளோ பெரிய முட்டை போட்டாங்கன்னு தெரியல. அது இங்கே வந்து போட்டிருக்காங்க. சரி, கின்னிக்கோழி இன்னும் 4-5 முட்டை போட விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்பயே எடுத்தோம்னா அப்புறம் அது போடாது. வேறு யாரும் எங்கேயும் முட்டை போட்டு வச்சுருக்காங்களா? இங்கே யாருங்க? ஆனால் பார்ப்போம். ஆனால் இது யார் இவ்வளோ பெருசுக்கு முட்டை போட்டிருக்காதுன்னு தெரியல. அது அடை வச்சாலும் கொஞ்சம் வருமானு தெரியல. ஏதோ ஒன்று முட்டுக்கான்னு போட்டு வச்சுருக்கு. எனக்கு என்னமோ அந்த அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அதுதான் அங்கேயும் முட்டைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அது எதுவும் அவ்வளோ பெருசுக்கு தான் முட்டை போட்டிருக்கா என்னன்னு தெரியல. எவ்வளோ ஒருத்தி வெளியே இருக்கா. இன்னும் அந்த கருப்பு இன்னும் வரலையா உள்ளார? ஆமாம், இந்த இது அடிபட்டது என்னாச்சு? சரியாயிடுச்சா? அந்த குஞ்சா அடிபட்டது நேற்று கூட பார்த்தேன், நல்லா தான் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நெஞ்சில் ஒரு ஓட்டை. இப்போ வந்துதானா? நீ மாட்டிதானா? போ எல்லாம் இருக்குது, பரவாயில்ல. சரி, அப்படி கொஞ்சம் வெளியே விட்டு பழக்கலாம். இப்படியே உள்ளே இருந்துச்சுன்னா எப்படி ஆக்சுவலாக 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அப்படியே வெளியே விட்டுற வேண்டியதாக. ரம்ஜானுக்கு முன்னாடி கொஞ்சம் பறிச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஏன் அது ஒன்று சோர்ந்து வந்து நிற்கிது? குளிர் வேறு. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளைமேட் ஒரு ஏண்டி ஒரு மார்க்கமாக இருக்கா. அதனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. எல்லாம் இருக்காங்களா? 2, 4, 6, 8, 10, 12, 13, 14, 15 எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கலாம். அப்படி மறுபடியும் இங்கேயே வச்சுட்டேன். இந்த குஞ்சு தான் நினைக்கிறேன். எங்கே இங்கே இந்த இதுதான் நல்லா தான் இருக்குது, தெளிவாக தான் இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இல்லை, ஒருவேளை இவன் எதுவும் இந்த சின்ன கோழி எதுவும் முட்டை போட்டுச்சா, இல்லை இவங்களில் எதுவும் குட்டிங்க எதுவும் முட்டை போட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் அவள் தான் எல்லா இடத்துலையும் போய் முட்டைக்கு தேடிட்டு வரா. என்னன்னு தெரியல, பார்ப்போம். இல்லை வேறு எதுவும் குருவிங்க எதுவும் வந்து உள்ளார வந்து முட்டை போட்டுச்சா, எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல. சரி, இருக்கட்டும். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. எல்லாம் குஞ்சுங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கீழே டொயின்ட்டு ஆட்டி விட்டுக்கிட்டு இவன் இங்கே கத்திட்டு இருக்கா. நீ மட்டும் தான் உள்ளார இருக்கியா? ஒரு 2-3 குஞ்சுக்கு மட்டும் உள்ளார உட்காந்துக்கிச்சுங்க.
மீதி எல்லாம் போயிடுச்சு கீழே ஆட்டி விட்டுக்கிட்டு வர்றேன்ட்டு. சர்றன்ட்டு எல்லாம் கீழே போயாச்சு. இதை கொஞ்சம் அப்படியே நீ ஃப்ரீ பண்ணி வெளியே விடணும். இதுங்களை ஃப்ரீ பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே வந்து பழகிடும். இதுவும் நல்லா ஓரளவுக்கு வந்துக்குச்சு. இதில் என்னென்னா சேவல் வருதா விடை வருதான்னு தெரியல. எனக்கு என்ன ஒரு சேவை ஒரு விடை வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சித்து வடை, பியூர் சித்து வடை சொல்லப்போனால் இது பியூர் சித்து வடை. இது கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா நல்லா வரும். இங்கே எல்லாம் வராங்க. நம்ம வந்து நின்று பேசிட்டு நம்ம சத்தத்தை கேட்டதும் போதும் எல்லாம் வந்தாச்சு. வா 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 வா. அதுங்க பிள்ளைங்க இவ்வளோ நேரமாக கத்துது, அதுக்கெலாம் காதில் போட்டுக்கல. நம்ம இப்படி வீண்டு வந்து நம்ம சவுண்டு கேட்டது தான் எல்லாம் வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். வா உள்ள வா உள்ள வா, தீனி போடுறாங்க. வா போய் தீனி எடுத்துகிட்டு வரேன். மொத்தமாக ஏறிடுச்சு. போய் தீனி எடுத்துகிட்டு வந்து தீனி போட்டு விட்டோம்னா எல்லாம் உள்ளார வந்துடுவாங்க. இந்த ஜோடியில் புதுசாக ஒருத்தவங்க ஜாயிண்ட் ஆகிருக்காங்க. இது அடுத்தது பருவத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு சேவை கூட. ஓடு ஓடு ஓடு. ஏய் எந்திரி, அடி ஓட்டாமா அவளை. எந்திரி, ஓடுறி. போ 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 எல்லாத்தையும் முடிச்சு அடைச்சி விட்றேன். ஓடு. இந்த அரிசி அரைக்கும் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 4 பேர் வரல. ஓடு ஓடு. வெரி குட். ஒன்று போயிடுச்சு. வா 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 வா. எங்கே அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க மேலே வாங்க. போ போ உள்ள போ போ உள்ள போ உள்ள போ. இன்னும் 3 பேர் வெளியே நிற்கிதுங்க உள்ளார வராமல். மீதி எல்லாம் வந்துருச்சு உள்ளார அழகா. வா 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 வா. ஓடியா 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 ஓடியா. ஏறு மேலே, ஏறு மேலே. ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. இங்கிட்டு போகாது. இங்கிட்டு போனேன்னா சிக்கிக்குவேன். அடிங்க கையில் சிக்க மாட்டேங்குது. வா 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 வா. மேலே ஏறி போக தெரியல, வெளில மட்டும் வர தெரியுது, உள்ளார போக தெரியல. பாருங்க அங்கிட்டு சுற்றிட்டு வரா. ஒன்று போயிடுச்சு உள்ளார. மேலே பற நல்லா பறந்து போ. உள்ளார ஜம்ப் பண்ண, குதி மேலே. ஒன்று எங்கேயோ எங்கே பின்னாடி போயிடுச்சு, கத்திக்கிட்டே வரும் இங்கிட்டு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளார சேர்த்தியாச்சு. அப்பாடி இந்த வானுங்க வெளியே போச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குங்க உள்ளார கொண்டு வந்து சேர்த்துறது. அவளை பொறுமையாக திறந்துட்டு பழக்கணும். இன்னும் இதுங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. பொறுமையாக அவளை திறந்துட்டு பழக்கணுமா சரியாக போயிடும். இந்த முட்டை தான் யாருதுன்ட்டே தெரில, முட்டுக்கான்ட்டு கல் சைஸில் போட்டிருக்கு.